ஹே guys, வெல்கம் டு குயின்ஸ் வேர்ல்ட். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபிக்மால வந்துட்டு ஹோவர் ஆப்ஷன் வந்து நம்ம பார்க்க போறோம். ஒன் பை ஒன்னா நம்ம வந்துட்டு கிளிக்கு ட்ராகு அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ ஹோவர் வந்திருக்கோம். இதெல்லாம் வந்துட்டு பேசிக்கா சிம்பிளா வந்துட்டு இந்த ப்ராடக்ட் வச்சே நான் பண்றேன். எல்லாமே நான் கிளிக் ஆப்ஷன் இதில் தான் பண்ணியிருக்கேன், ஹோவரும் இதில் தான் பண்ணியிருக்கேன், சாரி ட்ராகும் இந்த டிசைன் வச்சு தான் நான் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஹோவர் ஆப்ஷனும் ஜஸ்ட் இதை வச்சு நான் பண்ணி காமிக்கிறேன். அதோட அவுட்புட் பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஜஸ்ட் இப்படி தான் ஹோவர் வந்து வைக்க போறோம். நம்ம கர்சர் கொண்டு போய் மேலே வைக்கும்போது ஜஸ்ட் அது வந்து லிட்டில் பிட் கொஞ்சம் பெருசாகும். தென் வந்து அதோட அவுட்லைன் வந்து ஆரஞ்சு கலராக சேஞ்ச் ஆகும். இந்த ஹோவர் எஃபெக்ட் தான் நான் வந்து உங்களுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்றது வந்து நம்ம சொல்ல போகிறேன். நீங்கள் வந்து ஹோவர் ஆகும்போது எந்த மாதிரி வேணால் பண்ணிக்கலாம். இதே வந்துட்டு அந்த பர்கர் அந்த இமேஜ் வந்துட்டு பிக் ஆகுற மாதிரி கொஞ்சம் பெருசாக காமிக்கிற மாதிரி, இல்லை டெக்ஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக காமிக்கிற மாதிரி நம்மளோட கிரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட் வந்துட்டு ஹோவர் ஆகும்போது இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். பட் மொபைல் ஆப்புக்கு வந்துட்டு ஹோவர் வந்து தேவை இல்லை, பிகாஸ் நம்ம வந்து அதில் ஹேண்ட் வச்சு தான் நம்ம எல்லாமே பண்ண போகிறோம். ஸோ நார்மலாக ஜஸ்ட் ஒரு டிசைனுக்கு எப்படி ஹோவர் பண்ணணும் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஜஸ்ட் இந்த குரூப் மட்டும் நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு காம்போனண்ட்டாக கன்வெர்ட் பண்ணிட்டு வேரியன்ட் வந்து ஆட் பண்ணிப்போம். இதுக்கு வந்து நான் நேம் வந்துட்டு பர்கர் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இதுல இருந்து நம்மளுக்கு இதை விட லிட்டில் பிட் கொஞ்சம் பெருசா வேணும் அப்படின்றதுனால நான் வந்து ஆல்ட் ப்ரெஸ் பண்ணிட்டு ஷிஃப்ட்டை கிளிக் பண்ணிட்டு நான் வந்து ட்ராக் பண்றேன். அப்போ வந்து ஈக்குவலா சென்டர்ல இருந்து பெருசாகிற மாதிரி ஆகும். ஆல்ட் கிளிக் பண்ணிட்டு நீங்க பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் மட்டும் நான் வந்து பெருசு பண்ணிருக்கேன். இதுல உங்களுக்கே தெரியும் இதை விட இது கொஞ்சம் பெருசா இருக்கும். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இதோட அந்த ரெக்டாங்கிள் ஷேப் இருக்கா, இந்த ரெக்டாங்கிள் ஷேப்புக்கு மட்டும் நம்ம அவுட்லைன் வந்து கொடுக்க போறோம். ஸ்ட்ரோக்கை கிளிக் பண்ணிட்டு ஆரஞ்சு கலர் வந்து நம்ம பிக் பண்ணிக்கலாம். கலர் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரோக் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னாலும் நீங்க பண்ணிக்கோங்க, அது உங்களோட விஷ். நான் ஜஸ்ட் சும்மா 1.5 வைக்கிறேன், கொஞ்சம் ஹைலைட்டா காமிக்கும் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த இதை செலக்ட் பண்ணிட்டு இப்போ ப்ரோட்டோடைப் வந்து நம்ம கொடுக்க போறோம். ஜஸ்ட் இதுல இருந்து இந்த வேரியண்ட்டுக்கு நம்ம ப்ரோட்டோடைப் கொடுத்துட்டோம். இது வந்து என்ன ஆக்டிவிட்டியில் நடக்கணும் அப்படின்னா வைல் ஹோவரிங் எஃபெக்ட் கொடுத்துட்டோம். தென் வந்துட்டு இன்ஸ்டன்ட்ல இருந்து நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஸ்மார்ட் அனிமேட் மாத்திட்டேன். இதில் வந்துட்டு எவ்வளோ மில்லி செகண்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்றது உங்களோட விஷ். நம்ம லேட்டாக வேணுமா இல்லை வந்து ஃபாஸ்ட்டாக ஹோவர் எஃபெக்ட் காமிக்கணுமா அப்படின்றது அந்த மாதிரி நம்ம வந்து பண்ணிடணும். நெக்ஸ்ட் வந்துட்டு இதை வந்து ஒரு ஃப்ரேமில் வச்சு நான் காமிக்கிறேன். ஜஸ்ட் ஒரு ஃப்ரேம் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். எம்டி ஃப்ரேம் எடுத்துட்டு அசெட்ஸ்குள்ள போனோம் அப்படின்னா நம்ம பண்ணி வச்சிருக்க காம்போனன்ட் வந்து இந்த இடத்துல இருக்கும். நான் பர்கர்னு சேவ் பண்ணிக்க, ஸோ பர்கர் இருக்கும். இதை அப்படியே ட்ராக் பண்ணி நம்ம ஃப்ரேம்குள்ள வந்து போட்டுருணும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதை வந்து ப்ளே பண்ணி பார்க்க போறோம். இப்போ வந்து நான் இதை ப்ளே பண்ணிட்டேன். இது வந்து ஏன் இந்த இடத்துல பிளாக்கா இருக்கு அப்படின்னா ஃப்ரேமோட சைஸ் சின்னது, அந்த இஷ்யூ தான், வேற ஒன்றும் இல்லை. இப்போ நான் ஜஸ்ட் வந்து நான் என்ன பண்றேன், ஹோவர் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. நம்ம எவ்வளோ பெருசு பண்ணமோ அதுக்கேற்ற மாதிரி பெருசாகுது. பிளஸ் வந்து அந்த அவுட்லைன் ஸ்ட்ரோக் வந்து நம்மளுக்கு காமிக்கும். இது நம்ம எந்த மாதிரி வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ ஜஸ்ட் நார்மலா வந்துட்டு நான் வந்து கொஞ்சம் டெக்ஸ்ட் சைஸை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணி பார்க்குறேன். லிட்டில் பிட் மட்டும் நான் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணிருக்கேன். இப்போ வந்து நம்ம அவுட்புட் பார்க்கலாம். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். நார்மலாக குட்டியாக இருக்குது. இப்போ நம்ம ஜூம் பண்ணும்போது அது டெக்ஸ்ட்டும் பெருசாகி ப்ளஸ் அந்த கார்டு சைஸுமே இன்க்ரீஸ் ஆகும். தென் வந்து அவுட்லைன் ஸ்ட்ரோக் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் வந்து ஹோவர் எஃபெக்டில் நம்ம பண்ணலாம். வேறு எந்த மாதிரி வேணாலும் நம்ம கிரியேட்டிவ் ஏற்ற மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கலாம். இதுதான் வந்து ஹோவர். பார்ட் 1 பார்ட் 2ல் வந்து கிளிக்கும் ட்ராக் ஆப்ஷன்ஸ் பற்றி போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா அதையும் பார்த்துக்கோங்க. இல்லை அது தெரியும் அப்படின்னாலும் நீங்கள் ட்ராக் வந்து பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நம்ம வேற என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். ஜஸ்ட் இப்போ ஹோவர் பார்த்துருக்கோம். தென் வந்துட்டு வைல் ப்ரெஸ்ஸிங் நம்ம கிளிக் பண்ணும்போது என்ன ஆகணும், கீ கேம் பேட்லாம் வந்துட்டு டெக்ஸ்ட் நம்ம வச்சுக்கலாம். இப்போ கிளிக் பண்ணால் என்ன வரணும், இந்த மாதிரி எல்லாமே நம்ம வந்து பண்ணிக்கலாம். மவுஸ் சென்டர், மவுஸ் ஸ்லீவ், இது எல்லாமே 1 by 1 பார்க்கலாம். தென் வந்துட்டு எல்லாருமே யூஎக்ஸ் பற்றி ரிசர்ச் பற்றி கேட்டிருந்தீங்க. நான் வந்துட்டு பேசிக்காக வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் ரிசர்ச்னா என்ன அப்படின்றத வந்துட்டு
கமிங் வீடியோஸில் தனி பிளேலிஸ்ட்டாக கிரியேட் பண்ணி ஒரு ரிசர்ச்லையும் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறேன். சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் அந்த கான்செப்ட் வைஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் வந்து ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி மேக் பண்ணி அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அப்போ வந்து கொஞ்சம் இன்னும் உங்களுக்கு வந்து நிறைய நாலேஜ் கிடைக்கும். பண்ணும்போது தான் டவுட்ஸ் வந்து நிறைய வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். கீப் வாட்சிங்.